இளங்கரிக்கா சுத்தோடாத எங்கேயுமே கிடைக்காது. வாங்க வாங்க. பார்த்து விலையை பார்த்து சொல்லி போடுங்க. சரி, உங்களுக்கு எவ்வளோ வேணும்? எனக்கு 10 கிலோ வேணும். விலையை சொன்னாலும் கேட்குற மாதிரி இருக்கு. பார்த்து போடுறோம். 10 கிலோ வேணும்ல, பார்த்து வாங்கிக்கோங்க. சரி, பார்த்து போடுங்க. எல்லா இடத்துலையும் குறைச்சி போடுறாங்க விலை. உங்களால எந்த மாதிரி விலை கூட குறைச்சி போடுங்க. குறைச்சி போடுற இடத்துல போய் வாங்கிக்கோங்க. பார்த்து போடுங்கம்மா. மீன் வாங்கிக்கோங்க. யார் நல்ல மீன் இருக்கு? உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க வாங்கிப்போங்க. கெளுத்தி விரால் எல்லாம் இருக்குண்ணே. வாங்கண்ணே. எந்த மீன் வேணுமோ வாங்க வாங்க வாங்கண்ணே. அண்ணே வாங்க. எந்த மீன் இருக்கு? கெளுத்தி மீன் இருக்கு. வாங்கண்ணே வாங்க. இளங்கரிக்கா சுத்தோடாத எங்கேயுமே கிடைக்காது. வாங்க வாங்க அக்கா. வாங்க வாங்க. இளங்கரிக்கா சுத்தோடாத எங்கேயும் கிடைக்காது. வாங்க வாங்கிப்போங்க. இந்த நாட்டுக்கோழி வச்சிருக்கேன். நல்லா ரசம் வச்சு சாப்பிடலாம். சும்மா சூப்பரா இருக்குங்க. வாங்காச்சு. வாங்கம்மா வாங்காச்சு. வாங்க. கனவா மீன் இருக்கு. வாங்கிட்டு போங்க. விடக்கோழி வாங்கம்மா. வாங்க அச்சி. வாங்காச்சு. அச்சி வாங்க வாங்க. விடக்கோழி இருக்கு. அருமையா இருக்கு. ஐயாவுக்குனே பிறந்தது. ஐயா பிடிக்க சொன்ன முரல். ஐயா பிடிக்க சொன்ன முரல். ஆச்சி வாங்காச்சு. ஐயா மனசு கோணாம இருக்கணும்னா அமாசையில பிடிச்ச 2 இருக்காச்சு. வாங்கி போங்க. நாட்டுக்கோழி இருக்கு பாருங்களா? நல்லா இருக்கா? பாருங்க பாருங்க. என்ன ஆச்சி? ஐயா சொன்னாங்க ஆளாளுக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு திரிறாங்க. என்னத்தை தான் வாங்குறது? ஐயாக்கு ஒரு போனை போடு. நம்ம முறை திருவிழாவை ஜம்முன்னு அசத்திரும். ஹலோ. என்ன சொல்லு? ஹலோ. இந்த ஒரே இடத்துல இருக்க கொஞ்சம் சத்தமா பேசு. இப்ப கேக்குது. இப்ப சொல்லு. திருவிழாவுக்கு பிள்ளைங்களாம் வராங்களா? முருகனும் குமரனும் வரதா சொல்லியிருக்காங்க. மீனாட்சி விவரம் தான் சரியா தெரியல. வந்தா நல்லா இருக்கும். 3 வருஷமாச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. நாம் என்ன பண்ண முடியும்? அவங்க பொழப்பு அது மாதிரி. அப்புறம் மத்தியானம் சமைக்கிறதுக்கு என்ன வாங்கணும்னு கேட்குறாங்க. இந்த வெள்ளாட்டுக்கால் சூப்பை வச்சு நாட்டுக்கோழியை குழம்பு பண்ணிட்ட சொல்லு. மஞ்சள் மீனை வறுத்து ஆற்று நண்டு பொரிச்சு அது கூட காடை முட்டி அவிச்சு வச்சுட்டு சொல்லு. என்னத்தை வாங்கணுமா? எல்லாத்தையுமா? மளிகை சாமான் கூட வாங்கணும். மறக்காம ஞாபகப்படுத்து. சரி ஆச்சி. ராணி கோமதிக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டிய? ஐயோ மறந்துட்டேன் ஆச்சி. இதோ இப்ப காட்டிடுறேன். பைய கொடு. நீ போ. என்னாச்சு? மாடெல்லாம் அவுத்துட்டு ஓடுதுண்ணே. டேய் ஓடுங்கடா. இறக்க வச்சுட்டு மாட்ட பிடிங்கடா. புடிச்சு கட்டுங்கடா. அது இல்ல நல்லா இழுத்து கட்டுறா. கோமதி, லக்ஷ்மி, ராணி, மாரி, முருகன், கமலா, விமலா. கலா பாப்பா எங்கடி? ஐயாக்கு போனை போடு. கோழி இடிச்சா 3 நாள் வச்சு சாப்பிடலாம்.
என்னங்க யாரையா நீ பாட்டு போயிட்டே இருக்க? இங்க பாப்பா வந்துச்சா? ஸ்கூலுக்கு பாப்பா வராம பீப்பாவா வரும்? அப்ப பாப்பா எங்க? இந்த ஸ்கூல்ல 500 பாப்பா இருக்கு. அதுல உன் பாப்பா எந்த கிளாஸ் பாப்பா? பாப்பான்னா எங்க வீட்டு சேவல்யா. என்னது சேவல் பேரு பாப்பாவா? ஆமாயா, அது சின்னதுல கோழியா சேவல்னு தெரியாம எங்க தமிழ் வச்ச பேர் அது. எப்ப பார்த்தாலும் இங்க ஓடி அடுத்த தடவை வரட்டும், சூப்பு தான். ஒண்ணும் இல்ல. நீ பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு போயிடுற. இதுங்களெல்லாம் பிடிக்கிறதுக்குள்ள நீ போதும் ஆயிடுது. நான் அவுத்து தான் விட்டேன், நீங்க தான் இதுங்களை திறந்து விட்டீங்க. ஐயோ தேனு, நான் இல்லை, அதுக்கு அவுத்துறதுனால தான் வெளியே ஓடி போச்சு. அவுத்து விட்டா எப்படி வெளியே போகும்? திறந்து விட்டா தானே வெளியே போகும். ஆமா, தமிழ் சொல்றது சரிதான். நீ ஏண்டி கதவு திறந்து விட்டா கும்பிட்ட? யோ வாய் மூடியா கிறுக்கா, ஒன்றும் தெரியாம சும்மா பேசிக்கிட்டு. என்ன கலா, பின்வாசல் திறக்காம முன்னாடி வழியா போயிருக்கலாம்ல. ஆச்சி நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுட்டா. இவளை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்க தாழ முடியல. வர உனக்கு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. யார் பண்ண வேலை இது? ஐயா 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 நான் இல்லை ஐயா, அது வந்து ஐயா. இந்த வீட்டில் யாராவது தப்பு பண்ணா என்ன தண்டனை? என்ன பார்த்துக்கிட்டு போய் சாப்பாடு எடுத்து வைங்க, போங்க. ஆமா, போய் சாப்பாடு எடுத்து வைங்க. உங்க வேலை தானா இது? என்னங்க, துபாயிலேருந்து மீனாட்சி பேசுறா. மாப்பிள்ளைக்கு லீவு கிடைக்கலையாம், ஆனா சிவராத்திரிக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு அவ வராளாம். அப்படியா அத்தை? கொடுங்க. ஆமா, அப்பா 3 வருஷம் கழிச்சு அண்ணா மாரு அக்கா மாரு பேரம் பத்திங்க எல்லாரும் வர போறாங்க. இனிமே ஐத்தானுக்கு தலைகால புரியாது. ஒரு வாரம் வீடே கலகட்ட போகுது. ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிக்கூடு, இந்த அன்பை போல வேறேது, வார்த்தைகள் எல்லாம் போதாது. எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா? எங்கு சென்று பூத்திடும் போதும் மலரை வேர்கள் விட்டு கொடுத்திடுமா? வேறெங்கும் இல்லாத வேறாரும் சொல்லாத இதிகாசம் இந்த பாசம்தான். ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிக்கூடு, தானே நானே நானே தானே நானே நா, தானே நானே நானே தானே நானே நா. பிடி 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 அம்மா. அவுட். தேரோடும் வீதி அதில் மண் வாசம் வீசும், தாழ்வாரம் எங்கும் தினம் தேவாரம் தான்.
மூடாத வாசல் அது விருந்தோம்பல் பேசும் என்னாலும் எங்கே அட சந்தோஷம்தான் கண்ணீரை கண்கள் என்றும் பார்த்ததில்லையே மண் மீது சொர்க்கம் மீதுதான் அணிலாடும் முற்றத்தில் அன்பென்னும் ராகத்தில் மயிலாகத் துள்ளி ஆடிப்பாடு ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு உறவுகள் கூடும் கிளிக்கூடு தானே நானே 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 நான் தானே நானே நானே தானே நானே நான் ஐயா தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா மாமா? வாங்க எப்படி இருக்கீங்க? மாமா. ஐயா எப்படி இருக்கீங்க? நெடுநெடுன்னு நடந்துட்டானே. வா குமரா. ராஜன் அத்தை வந்துருவாங்கல்ல? அத்தை திருச்சி பிளைட்ல வராங்க. காலையில கணேசனை கூட போயிட்டாங்க. பின்னாடி வராங்கல்ல? வராங்க வராங்க. என்னப்பா பூமி இப்படி காஞ்சி கிடக்கு? விவசாயம்லாம் எப்படி போகுது? விவசாயம்னு சொன்னா யாரையா வேலைக்கு வரா? ஆளுங்க கிடைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். விவசாயம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுற காலம் ஆயிடுச்சு. அம்மா உன் டெண்டர் என்னாச்சு? எங்க இந்த இப்போன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. கமிஷன் கேட்டாலும் கொடுத்து தொலைக்கலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. வாங்க சாமி கும்பிட்டு போயிடலாம். என்ன சாமி ஐயா இது? இல்லை சாமியா, நம்மளையும் நம்ம ஊரையும் காக்கிற கருப்பர். எப்போ ஊருக்குள்ள வந்தாலும் கருப்பரை கும்பிட்டு தான் போகணும். அப்போ அத்தை கும்பிட்டு போயிருப்பாங்களா? தேங்காய் ஒன்றும் காணலையே. அத்தை வந்துக்க மாட்டாங்க. சரி வாங்க போலாம். வாடா போலாம். நான் என்ன கும்பிட்டு முடிக்கலப்பா. டைம் ஆச்சுன்னா நீங்க கிளம்புங்க. நான் வேணா அத்தையோட வரேன். கோயிலுக்கே போக மாட்டேன். இன்னைக்கு என்னடா புதுசா கோயில்? அதானே எல்ல சாமிமா, கருப்பர் நம்மளை காக்குற தெய்வம். அவங்க என்ன இறங்கலையோ என்னவோ, அத்தை வரதுக்கு நேரமாகவும் வாங்க போகலாம். மணி ஆச்சுன்னா பரவாயில்லையா, நான் கும்பிட்டே வரேன். நீங்க போங்க. சரி தம்பி, பாம்பு தெரியுற இடம் பார்த்துருங்க. காருக்குள்ளெல்லாம் பாம்பு வராதுல்ல? வண்டி எடு. நல்லா இருக்கீங்களாம்மா எல்லாரும்? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கேம்மா. நீங்க? நீ எப்படி இருக்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்க்கா. அப்பத்தா அத்தை வந்துருவாங்கல்ல? என்னடா எங்களெல்லாம் ஆளா தெரியலையா? அத்தைய மட்டும் கேக்குற? அதுல சித்தி பார்த்து 3 வருஷம் ஆச்சு. வளர்ந்துருப்பாங்கல்ல? தமிழ் எப்படி இருக்க? தமிழா இது? இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டா? ஆமா ஆமா. எப்படிமா இருக்க? சித்தப்பாம்மா. என்னம்மா தெரியலையா? அடிக்கடி வந்துட்டு போனா தானே தெரியும். என்னம்மா ஏதாவது தெரிஞ்சுதா? டாக்டர் பாத்தியா? என்ன தெரியணும்? பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை. 2 தடவை ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன் கூட ட்ரை பண்ணியாச்சு. இனிமே நடக்கும்னு தோணல. எப்ப வந்தாலும் இதே கேக்குறீங்கன்னு தான் விசேஷம்னா கூட ஊருக்கு வரதில்ல.
டேய் ஒழுங்கு மரியாதை எந்திரி. இது என் ரூம். தாத்தா எனக்காக கொடுத்துருக்காரு. ஆமா ஆமா விட்டா தாத்தா இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். போடா போடா என்ன அங்க போய் படு. போடா பள்ளி. ராஜனே இங்க வாங்க. என்ன அப்போ சொல்லுங்க. போன வருஷமே ஐயா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், நான் பெரிய பையன் ஆட்டேன், தனி ரூம் வேணும்னு. அதான் ஐயா தனி ரூம் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் கார்த்திக் அங்கே படுத்துட்டு இருக்கான்? சின்ன பசங்களுக்கு எதுக்கு ரூம்? அவனை போய் வரண்டால படுக்க சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் என் இடத்த பிடிச்சிக்கிறோம். தம்பி தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அப்போ அவனையும் கூட்டி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க. கார்த்தி தம்பி என்ன கொஞ்சம் வாங்கல. என்ன ஆச்சுன்னா? அட ஒரு நிமிஷம் வாங்கல. என்னண்ணா? செந்தில் அண்ணன் தானே, நீங்களும் அவரோட ரூம் பங்கு. என்ன ராஜனா இப்படி பண்ணிட்டீங்க? அட போய் உள்ள இப்படி செய்வாப்புல நான் எதிர்பார்க்கல தம்பி. சரி நீங்க வாங்க, நாம ஐயா கிட்ட சொல்லி வேற ரூம் பார்க்கலாம். வாங்க வாங்க நீங்க வாங்க. டேய் 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 கதவு தரடா. ஃப்ராட் மடையா. எப்படி இருக்கீங்களா? டேய் அத்தை அத்தைன்னு கேட்டியே பார்க்கலையாடா? டேய் செந்தில் சரியா இருக்கானே நீ பாருப்பா. டேய் செந்தில் ஹாய் ப்ரோ. அப்படி வரல. டேய் செந்தில். What bro? New fashion? என்ன ஆச்சு உனக்கு? இப்படி வந்தீங்க? ஐயோ தம்பி இப்படி பண்ணிட்டீங்க. பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல மறைஞ்சுக்காங்க மறைஞ்சுக்காங்க. கர்ம என்னையா கோலம் இது? இதுக்கு அவனே பரவாயில்ல. இந்த ஆளை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. வாங்க அத்தைய பாக்குற அவசரத்துல ஐயோ நீ வா. இந்த காலத்து பசங்களுக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னு கிராமம்னா ஃப்ரீயா இருக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு நீ இப்படியாடா? அத்தை வாங்க 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 வாங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? மாப்பிளையும் வந்திருக்கலாம். லீவ் கிடைக்கலப்பா. சரி உள்ள கூட்டு போ. Hi Ayya. How are you doing? All okay? வாங்கய்யா சரவணா, நல்லா இருக்கீங்களா? Call me Shravan. அது என்னையா பேரு? யார் வச்சா? நானே. ஓ தமிழ், இது யாருன்னு தெரியுதா? Saravana. Call me Shravan. Idiot. வாப்பா. அத்தை எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? காலையில தான் வந்தியா? எங்க ஃப்ளைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் பஸ்ல வந்தீங்கல? Don't keep your things here. வந்ததுல இருந்து அத்தை கேட்டுட்டே இருந்தியாமே. ஆமாமா. என் அண்ணன் தம்பிங்க கூட என் மேல இவ்ளோ பாசம் வச்சது இல்ல. ஓ இந்த வருஷம் +2 இல்ல? அடுத்து என்ன பண்றதா இருக்க? கல்யாணம் தான். என்னது கல்யாணமா? ஐயோ இல்ல அத்தை, இது காமர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓ காமர்ஸா? உங்க மாமா கூட அந்த காலத்துல காமர்ஸ்ல அது காம் 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 டேய் செந்தில் இங்க வா. என்னப்பா இங்க வாடா. டேய் உட்காருடா. அப்பா போட்டோ பாரு.
டேய் அதுல பாரு அப்படியே என்ன மாதிரியே இருக்கு. உங்களை மாதிரி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா. இல்லைன்னா அதான் தப்பு. தம்பி சித்தப்பா படத்தை பாடுறா எப்படி இருக்கேன்னு பாரு. விடுங்க சித்தப்பா, இதான் வருஷம் வருஷம் பாக்குறோம்ல. இது யாருன்னு தெரியுதா? அப்பா சின்ன வயசுல அத்தை படத்தை பாரு. அத்தையா? இது எங்க கல்யாணம். அத்தையா இது? ஏய் அதானே சொன்னோம். ஆமா அத்தை தான். போன வருஷம் இதை நீ பார்க்கல? இல்ல. வா எவ்வளவு அழகு. என்ன கண்ணு. டேய் டேய் போதண்டா. பார்த்தது போதும். குர்ரா அபி. விடுமா. குர்ராங்கற. வாங்க அத்தை. நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்த அத்தை. பயங்கரமா வளர்ந்துட்ட. ஏய் உஷா, எப்போ வந்தீங்க? காலையில தான் வந்தேன். நீ டாக்டர் பாத்தீங்களா? ஏதாவது விசேஷம் இருக்கா? மீனாட்சி. உஷா, நான் குளிக்க கம்மைக்கு போறேன். போய் துண்டு எடுத்துட்டு வா. இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. நீ போ. டேய் கம்மாய்க்கா போற? நானும் வரேன்டா குளிக்க. போய் துணி எடுத்து கொடுமா. மாமா நானும் வரட்டுமா? வாங்க வாங்க போலாம். அபி, பொம்பளைங்க யாருமே போல. நீ போ வேணாம். வீட்லயே குளிச்சுக்கோ. பிசாசு பிசாசு. என்ன பெரியவரே? What is Kamai? கம்மா வாட்டர் Beach? ஸ்மால் பீச். என்னாச்சுடா இந்த வருஷம்? நீ ரொம்ப கம்மியா இருக்கு. மழையே பெய்யலண்ணே. அதான் மழை இல்லைன்னு பார்த்தா இங்கேயுமா? ஓடமழை பெஞ்சா தானே. Is this a beach? ஸ்மால் பீச். ஸ்மால் பீச். Do you know what is a beach? ஓகே ஓகே. பீச் 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 பீச். இந்த ஊருக்கு இதாண்டா பீச் தரவனா? Call me Shravan. டேய் நீ யாரா இருந்தாலும் குளிச்சுட்டானு வாடா. டேய் துணியை மாத்திட்டு குளிக்கவா? ஐயோ நான் வரல. குளிர் ஜுரம். வெயில் ஜுரம். என்னப்பா பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. டைம் ஆச்சு போகணும். என்ன டைம் ஆகி என்ன பண்ண போற வீட்டுக்கு போய்? போப்பா. பசங்க குளிக்கிறதே இல்லை. ஆமாங்க, பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். சரியா கேட்கல. நீங்க வீட்டுக்கு வந்து கூப்பிடுங்க. கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைங்க. பா வாம்மா வா. நல்லா இருக்கீங்களாப்பா? எப்படிமா இருக்க? எப்படிமா இருக்க? தங்கச்சி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா நீ? என்னடா முதல்லாம் ஐதா எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது என் தங்கச்சியும் என் பொண்ணும் மட்டும்தான். அவங்க ரெண்டு பேரையுமே இந்த வீட்டில் தான் கொடுத்துருக்கேன். இது கூட நான் செய்யலன்னு எப்படி ஆயிட்டா? வாங்க மாமா. எப்படி மாமா இருக்கீங்க? வாங்க மாப்பிள்ள. எங்க போயிட்டு வரீங்க? கம்மாய்க்கு போயிட்டு வரேன் மாமா. ஓ சரி சரி சரி. துணி மாத்திட்டு வந்துடுறேன் மாமா. போயிட்டு வாங்க. வயா சரவணா. கம்மாயில குளிச்சுட்டு வரீங்களா? Don't ever call it as Kamai. It's Kawai. The stupid bullshit village. Everyone has cheated me. ஆமாம்மா ஆமாம்மா. People are so dumb here. கரெக்ட் கரெக்ட். வரையா தம்பி என்ன சொல்லுது? என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஆனா நல்லா திட்டுதுன்னு மட்டும் தெரியுது. இந்த கேம் பாரு, சூப்பரா இருக்கும். சென்னையில வரலையா? வந்துச்சு. இதை விட சூப்பர் கேம்ஸ்லாம் இருக்கு. டோன்ட் வரி, நான் கத்து தரேன். யுவர் லாஃப் இஸ் சோ கியூட் யா. கார்த்திக் நீ வா பி. அவன் கடக்க நம்ம கூப்பிடுறாங்க. இந்த வாட்டி யார் கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். லுக் அட் திஸ். சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அபி தோ வரேம்மா. எங்க இருக்க? சீக்கிரம் வா. வரேன். என்ன என்ன என்னப்பா கூப்பிட்டா? அவகிட்ட என்ன பேசிட்டு இருந்த? என்ன பத்தி? உன்னை பத்தி என்ன? அவளை பத்தி. அவளை பத்தி என்ன? எங்களை பத்தி, எங்க ஃபியூச்சரை பத்தி. உங்களை பத்தி உங்க ஃபியூச்சரை பத்தி என்ன? விளக்கு என்ன? ஃபியூச்சரை பத்தி முறை பொண்ணுக்கிட்ட பேசாம வேற யாருக்கிட்டடா பேசுவாங்க? டேய்
முறை பொண்ணா? அவ உன்னோட பெரியவடா. பெரியவளா இருந்தா என்ன? அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ணலையா? சச்சின் டெண்டுல்கர் அஞ்சலியோட கல்யாணம் பண்ணலையா? அவ்வளோ ஏன் என் தலைவன் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கல்யாணம் பண்ணலையா? ஆஸ் லாங் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வரைக்கும் எனக்கு எல்லாம் ஓகே. என்ன நான் சொல்றது? அண்ணி உங்களுக்கு இல்ல தின்னு போதும். அபி உனக்கு? என்னடா விவசாயத்துக்கு ஆளே கிடைக்கலன்னு அப்பா சொன்னார். நான் சொல்கிறத கேளு. சென்னைக்கு வந்துடு. நீ படித்த MBA படிப்புக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். தமிழை நல்ல ஸ்கூலில் சேர்த்துடலாம். இல்லை ஆமாம்ப்பா, இப்படியே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இருக்கிற விவசாயெல்லாம் பட்டணத்துக்கு போயிட்டா. இப்போ நீ சாப்பிட்ற இந்த சோறு இதையே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கும். பண்ணை எண்ணெய் மட்டும் இல்லை, 1000 வருஷமாக பல குடும்பங்களை காப்பாற்றுனது இந்த விவசாயம் தான். இப்போ அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. சாப்பிடு, நம்ம கடையில் விளைஞ்சதான். ஐயா, do you have Wi-Fi here? என்னையா வேணும்? இங்க Wi-Fi இருக்கா? இருக்கு. விசாலம் என்னங்க? வாங்க சார். வாயா, அங்க இருக்கு, வா. It's very nice here. This is my India number. Please note it down. Okay? Bye, Afra. Hi. அபி, you know, தமிழ் வெளியில ஒரு சூப்பரான கேம் விளையாட்டுருக்கா. It's fabulous. Okay. வா, நம்மளும் விளையாடலாம். டேய், தள்ளுடா, பள்ளியில நின்னுட்டு. வாயா. இது மஞ்சப்பை, இது கூடப்பை, இது கோணிப்பை. இதுல உனக்கு எந்த பை வேணும்? ஐயா, it's not pie, it's Wi-Fi. பை பை. ஏ ராஜா, இங்க வாடா. என்ன ஆச்சு? இவனுக்கு என்ன வேணும்னு கேளு. என்னவா? உனக்கு தான் கொஞ்சம் கிஷ் தெரியுமில்ல, என்னன்னு சொல்றா. ஐயோ ஆச்சு, எங்க ஐயா தான் துறக்கிட்ட வேலை செஞ்சார். நான் வேலை செய்யல. நான் ஏதோ ஓட்ட இங்கிலீஷ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற. ஐயா, எனக்கு வழங்குறேன். பெரிய மாதிரி பேசு. எஸ், என்ன வேணும் உங்களுக்கு? Wi-Fi வேணும். ஓ, அதுவா? வாங்க வாங்க தம்பி. இது என்னோட Wi-Fi. இவங்க ராமநாத ஐயாவோட Wi-Fi. நம்ம ஆச்சி ஐயாவோட Wi-Fi. இதுல உங்களுக்கு எந்த Wi-Fi வேணும்? ஐயோ, Wi-Fiனா இன்டர்நெட். இங்க இன்டர்நெட் கிடைக்காதா? ஓ, Wi-Fi இப்படி விளக்கமா சொல்லணும்ல தம்பி. நம்ம ஊர் சந்தையில கிடைக்காத பொருளே கிடையாது. ஏய், அந்த மஞ்சள் பை எடு, நான் போய் Wi-Fi வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கதானே கிடக்கு, போய் எடுத்தா என்ன? வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். இதோ வந்துடுறேன், ஒரு நிமிஷத்துல. என்ன தேடுற? இது ஃபோனு. இது ஏ ரூம். ஆமால. Everybody is crack. ஸ்ரவன், உன்கிட்ட ஃபோன் இருக்கா? எதுக்கு? இல்லை, என் ஃபோன் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மிஸ் கால் கொடுக்க முடியுமா? அர்ஜென்ட்டாக ஒரு மெயில் செக் பண்ணும். உன் ஃபோனில் இன்டர்நெட் இருக்கா? இருக்கு. கொஞ்சம் தெரியா? I have to update my Facebook wall that I'm not in town. அதுக்கு ஃபோன் வேணுமே. ஓ, அப்போ இரு, அக்கா கிட்ட இருக்கு, அதுலேருந்து மிஸ் கால் தரேன். ஓகே? ஓகே. ஃபோன் நம்பர்? யே, வெரி குட். Come on. Out. Abhi out. Oh God. Come on. அபி, உன் ஃபோனை கொடு. எதுக்குடா? செந்திலோட ஃபோனை காணும், ஒரு மிஸ் கால் கொடுக்கணும். தப்பு. கொடு, நானே பண்றேன்.
கார்த்திக் டோன்ட் சீட். கல்லு பாருங்க இங்க இருக்கு. எங்க தமிழ்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சீட்டோ. அவுட். இல்ல இல்ல. நோ. நீ அவுட். நான் ஆடணும். போங்க. எஸ். திரும்புங்க. அபிகா திரும்புங்க. என்ன கேம் இது? Even I want to play. இந்த விளையாட்டுல நீ விளையாட முடியாது. I can play any game. ராஜா அவனை தூக்கு. ஓ ஐயோ பெரியவரே எந்திரிங்க. ஐயோ தமிழ் நம்ம விளையாடலாம். என்ன பெரியவரே தெரியாத விளையாட்டெல்லாம் விளையாட சும்மா ஒரு இடத்துல உட்காருங்க. ஹலோ. ஏன் இப்படி ஃபோன் பண்ணிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, ஃபோன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணேன். அதெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. நீ ஃபோனை வை. ஹலோ. ஃபோன் வச்சிடாத. வாட்? ஓகே. போன வாட்டி வந்தப்போ என் கூட தான் இருப்ப, என் கூட தான் விளையாடுவ. இப்போ பேசக்கூட மாட்டேங்கிறியா? அப்போ நான் சின்ன பொண்ணு, நீ சின்ன பையன். இப்போ நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேனா? உன்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு அப்பா சொல்லி அமைச்சிருக்காரு. சே, சின்ன பையனாகவே இருந்திருக்கலாம். ஏய், பின்னாடி போ, பட்டாசு வச்சிருக்கான். அபி பின்னாடி பார், கீழே. அபி பின்னாடி போ, கீழே பார். அபி ஐயோ என்னாச்சு? பாப்பா ஒண்ணும் ஆகல. பயப்படாத. ஒண்ணும் இல்ல. Don't you have any sense? They are animals. You don't have any right to hurt them. Please don't ever repeat this. ஏன்டா பண்ண? படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கணும். யார் பண்ண வேலை இது? யார் பண்ண வேலை இது?
இதை நீயும் பண்ணல, அதுக்கு தண்டனை எதுவும் இல்லை. Sa 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 ni sa ri sa pa ma ma da 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 sa ri pa pa sa 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 ni sa ri sa pa ma ma da 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 sa ri pa pa ga ma da ni sa ni ri sa அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மை அதுதான் மெய்யாய் அழகு கமத நிசா நிரிசா கமத நிசா கரிசா குயில் இசையது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒளிகளும் தேவையா நதி நடந்தே சென்றிட வழி துணைதான் தேவையா கடல் அலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு கமத நிசா நிரிசா அழகே அழகே எதுவும் அழகே జను తకదీం నిరిసని పగ మరిస జను తకదీం మదని పగ మదని సదా జంత జను తకదీం మదని సని మదని పగ సదా జంత జను తక Some misunderstanding. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு ஹேய் உஷா உஷா தானே நீ? ஆமா. என்ன தெரியலையா? நான் விச்சி. ஹேய் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் குமரன். Hello. என்னோட யூஜி ஃப்ரெண்ட் விஜயலட்சுமி. ஹாய். ஹலோ. ஹலோ. இவர்தான் என் ஹஸ்பண்ட் மூர்த்தி. Hello. என் கிளாஸ்மேட் உஷா. Hello. அவ ஹஸ்பண்ட். இதான் என் பையன் சுரேஷ். ஓ ஹாய். ஆமா உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு அம்மா சீக்கிரம் வாங்க ஐயா கூப்பிடுறாங்க
ஹே, இதான் உன் பொண்ணா? தேவதை மாதிரி இருக்கா. நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு. மதனிசா நிரிசா. இப்போ என்கிட்ட பேசவே மாட்டியா? எல்லார் முன்னாடியும் தாம்பாளத்தை விடு. வஸ்திரம் எரிகிறதும் சாமிக்கு அர்ச்சனை பண்ண வேண்டிய தட்டு தவறி கீழே விழுறதும் ரெண்டுமே நல்ல சவுண்ட் இல்லை. சாமி, அதுக்கு ஏதாவது பரிகாரம்? சாமிக்கு வேண்டிக்கிட்டு எதையாவது நிறைவேற்றாம இருக்கலாம், நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா உடனே நிறைவேற்றிருங்க. இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள ஏதாவது இப்படி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். பூசாரி சொல்றது வாஸ்தவம்தான். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? 3 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்தப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு. அதுல இருந்து தப்பிச்சு நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம்னா அது நம்ம கருப்பரால தான். அதுக்காக கருப்பருக்கு அப்ப காணிக்கையா ஒரு சேவலை நேர்ந்து விட்டோம். அதை சாமிக்கு கொடுத்துட்டீங்களா? அப்ப இது நம்ம வீட்டு தொழுவத்தில் தெரியுதே, அதுவா? சாமிக்குன்னு நேர்ந்து விட்டதை யாராவது மறப்பாங்களா? 3 வருஷமா நீங்க யாரும் ஒண்ணா வரல, நாங்களும் மறந்துட்டோம். படையெல்லாம் நடத்தல. அதான் எனக்கு 2-3 வருஷமா எதுவுமே சரியில்லை. எந்த வேலை எடுத்தாலும் தடங்களாவே இருக்கு. உங்க மாப்பிள்ளைக்கு கூட ஆஃபீஸ்ல ஒரே பிரச்சனை. ஒருவேளை இதனால தானப்பா? கண்டிப்பா அப்படிதான் நினைக்கிறேன். என்ன எவ்வளோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியும் ஒன்றும் ஆகலையே. கவலைப்படாதீங்க ஐயா. நம்ம மனசார எந்த தப்பு செய்யலன்னு அந்த கருப்பனுக்கு நல்லா தெரியும். நல்ல வேளை 3 வருஷம் கழிச்சு எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து கருப்பரே நம்ம கடனை காட்டி கொடுத்துட்டார். இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் சரியாயிடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த மேனேஜர் சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக தான் போகிறார். இந்த திருவிழா முடிஞ்சாலே நம்ம குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் தீந்துரும். தம்பி தம்பி இங்கே வந்துட்டீங்க. உங்களுக்கு நாங்கள் ரூம் ரெடியாக இருக்குது. என்ன ராஜனா லூஸ் மாதிரி பேசுறீங்க? கிராமத்தில் திருவிழான்னு சொந்தம்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். இப்போ போய் ரூமில் படுக்க சொல்கிறீங்க? ஆம்பளைகள்லாம் இந்த பக்கம். இப்போ இவன் ஆம்பளை இல்லையா?
இல்லையா எங்கேயா போற திறந்து விட்டு கொஞ்சம் மாட்டி மாட்ட போயிட்டே இருக்க. நீங்க யாரு? புதுசா இருக்கீங்க. இங்க வேற ஒருத்தர் இருந்தாரு பியூனு. அவர் காலையில வந்துட்டு உடம்பு செல்லணும் வீட்டுக்கு போயிட்டாரு. உனக்கு என்ன வேணும்? நான் தமிழை பார்க்கணும். தமிழை பார்க்கலாம் முடியாது, படிக்கத்தாக முடியும். உனக்கு வயசாகி போச்சு, இங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. வெளியில போயா. யோ போயா கிறுக்கா. சொல்றேன்ல, வாயா வெளிய வாயா. சொல்றேன்ல, கிளம்பியா கிளம்பியா. யாரை பார்த்து கிரிக்கெட் வந்துட்டாங்க பாரு. போயா. ஆளையும் அவனும் தமிழ் தமிழ் இங்க வா, இங்க வா. ராஜாண்ணா, இங்க என்ன பண்றீங்க? பாப்பா எங்க? பாப்பா எங்க? பாப்பா இங்க வரல. பாப்பா இங்க வரலையே. பாப்பாவை காணோமா? எங்க போயிருக்கோம்? வீட்டில் இல்லைன்னா வீதியில் எங்க இருக்கோம். பதறாம தேடுங்க. போங்க, எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடி பாருங்க. நீ அந்த வீட்டில் பாரா. வா போ. பக் 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 எங்க போயிருக்கோம் அது? நீங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா? இல்லையம்மா, நான் பார்க்கலையே. பக் 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 பக். ஏ கார்த்தி, அந்த மூலையில பாரு. அண்ணா இந்த பக்கம் ஒரு கருப்பு சிவப்புங்க அந்த சேவல் பாத்தீங்களா? இல்லையா, நான் பார்க்கல. இல்லையா? சேவல் பாத்தீங்களா? பார்க்கலையேப்பா. அலுமினிய பாத்திரம், அலுமினிய பாத்திரம், இங்க பாத்திரம் வாங்கலையா? பக் 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 பக். அக்கா, நீங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா? நீங்க கதிரை செய்ய மக தானே? ஆமாக்கா, எங்க வீட்டு சேவல் தான். காலையில இருந்து காணோம். நீங்க பாத்தீங்களா? உங்க சேவலா காணோம்? ஐய, நல்ல வெடக்கோழியாச்சே. அடிச்சா 4 பேர் சாப்பிடலாமே. பயபுள்ள எவன் எடுத்தான்னு தெரியலையே. நீங்க வாங்காச்சு போலாம். என்னடா இங்கே இல்லையா? இல்லைண்ணே. சரி வாங்க போய் தேடுவோம். ஏய் செந்தில், வா போலாம். சித்தப்பா, ஒரு சேவலோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? அது எதுக்குடா இப்போ? சும்மா சொல்லுங்க. ஒரு 7-8 வயசு இருக்கும். நம்ம பாப்பாக்கு எத்தனை வயசு? என்னண்ணே, ஒரு 3 வயசு இருக்குமா? இருக்கும். ஸோ நம்ம பாப்பா யூத்தில் இருக்கு. யூத்தில் இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சேவலை தேடுறதை விட்டுட்டு கோழியை தேட ஆரம்பிச்சோன்னா பாப்பா ஈஸியாக கிடச்சிடும். ஊர்ல எவ்வளவோ கோழி இருக்கு. எந்த கோழின்றா போய் தேடுறது? ஊரில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம எல்லா பொண்ணுங்களுமா பார்க்குறோம். பாப்பாக்குன்னு ஒரு பாப்பா இருக்கும்ல, அது எது? Back, 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 back. Back, 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 back. Back, 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 back. Back, back. என்னடா ஊர் எல்லைக்கே வந்துட்டோம். எங்கடா போயிருக்கோம்? அது சந்தேகமே இல்லைண்ணே.
அவன் தான் எடுத்துருக்கணும். காலையிலேயே ஸ்கூலுக்கு வந்துட்டு வயிற்று வலின்னு லீவ் போட்டு போனா என்ன அர்த்தம்? அந்த பியூன் தான் நிச்சயமா எடுத்துருக்கணும். ஆச்சி வாமினா என்ன இந்த பக்கம்? எங்க சேவ் இந்த பக்கம். எப்போ துபாயில இருந்து வந்த? நேத்து திருவிழாக்காக வந்தாங்க. பிள்ளைய வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அப்புறம் ஆச்சி என்ன சமையல்? பெருசா ஒன்றும் இல்லை. அயர மீன் குழம்பு வச்சு முட்டை பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி ஆச்சி பாரும். என்ன பண்ற? என்னடி பைத்தியமா உனக்கு? எவ்வளவு முக்கியமா தேடிட்டு இருக்கோம். இப்ப போய் அவங்க வீட்ல என்ன சமையல்னு விசாரிச்சுட்டு அவங்க என்ன சமைச்சா நமக்கு என்ன? ஒருவேளை யாராச்சும் நம்ம கோழியை புட்டிச்சு அடிச்சு குழம்பு வச்சிருந்தா? அதான் என்ன சமையல்னு கேட்டேன். இது இல்ல ஓடுறா. ஏய் யாராவது கொல்லையில? சும்மா அப்படியே இந்த பக்கம். சமையலாச்சா? சமையல் ஆயிடுச்சு. என்ன சமைச்சிங்க? கருவாட்டு குழம்பு வச்சு துவையல் அரைச்சிருக்கேன். டேய் இங்க இல்ல ஓடு 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 ஓடுங்க. சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையலாச்சா? ஆச்சு. என்ன சமையல்? நண்டு குழம்பும் எறா புட்டும் பண்ணியிருக்கேன். ஓடு 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 சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். உன் பேச்ச கேட்டோம் பாரு. பொம்பளை கையால் அடி வாங்கிருந்தோம்டா. இவங்களை பிடிச்சிருந்தா சின்ன பையனை விட்டுருப்பாங்க. நம்மளை பிடிச்சிருந்தா மான மரியாதை போயிருக்கும். உன் கோழி யோசனையை விட்டு போய் சேவலை தேடு. என்னடா யூத் ஒரு ஃபீலிங் யூத்துக்கு தான் புரியும். எந்த வீடு? ஐயா பியூன் சுந்தரம் வீடு எது? இந்த இருக்குல்ல அந்த வீடு தான். சுந்தரம் எங்க? நீங்க யாருங்க? நீ யாரு? நான் ஒரு சம்சாரம். எங்க உன் புருஷன்? அவனை வர சொல்லு. இங்க இருங்க. அவன் பேசுறவளோ வச்சுக்காதீங்க. மரியாதையா பேசுங்க. அவர் இங்க இல்ல, ஸ்கூலுக்கு போயிருக்காரு. காலையில சேவலை திட்டிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போனோம்னா வேற என்னன்னு கூப்பிடணும்? ஸ்கூலுக்கும் போகல, இங்கேயும் வரல. அப்ப சேவலை தூக்கிட்டு எங்க தான் போயிருக்கான்? ஏய் அங்க பாரு பாப்பா. ஆமா அப்பவே சொன்னல கோழியை தேடி தான் வந்திருக்கோன்னு. சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையலாச்சா? ஆச்சே. என்ன சமையல்? நல்ல வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆட்டுரத்தம் வறுத்து வச்சிருக்கேன். சாப்பிட வரியலா? அட என்ன சும்மா பார்த்துக்கிட்டே 4 வாய் சாப்பிட்டு போலாம் வாங்க. ஏயா ஸ்கூலுக்கு போகாம சேவலை பிடிச்சு இங்கனே எப்படி வெளியில இருக்க? சொல்றேன். வெளியில வா சொல்றேன்டா. எங்க பாப்பா எங்கயா? நீ எங்க எங்க? அடி பாவி. சேவலே அமைதியா இருக்கியா? ராத்திரி எல்லாம் உன் வீட்ல தான கிடக்காரு. பகலையாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாட்டியா நீ? நீ சக்கரை செஞ்சு உள்ள போறியா? நான் சொல்றேன் கேளுமா. என்னடி இங்க கோழி பிடிச்சு அங்க கொண்டு வர உனக்கு தோணல? என்ன சொல்ற நீ? நான் உனக்கு ருசியா சமைச்சு போடல? சித்தப்பா பாப்பா கிடைச்சிருச்சு. எங்கடா பிடிச்ச? நான் அப்பவே சொன்னல கோழி கிட்ட தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் தம்பி. பயவுல எங்க ஓடுன? ஏய் என்ன தேங்க்ஸ்? யார் நீங்க? இது எங்க சேவல். என்ன தம்பி எங்க வீட்டுக்கு முன்னால வந்து சேவலை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து உங்க வீட்டு சேவல் சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்க தான் உங்க வீட்டு முன்னாடி நிக்கிறோம். நாங்க என்ன உங்க வீட்டுக்காரங்களா? அட நம்ம வீடு மாதிரி தான். சும்மா வாங்க. எங்க போறா? ஆச்சி இது நம்ம பாப்பாவே தான் அடிச்சு போட்டு குழம்பு வச்சு போட்டாங்க. ஏங்க என்னங்க இது? அநியாயமா எங்க கோழி அடிச்சு இப்படி குழம்பு வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏமா என்னமா பேசி பேசுற? இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. எதுக்கு தப்பு? உங்க வீட்டு கோழி நாங்க எதுக்கு எடுக்கறோம்? எங்களுக்கு ஒரு கோழி வாங்க துப்பு இல்ல, வக்கி இல்ல. அப்ப எதுக்கு திருடுன? நீ தான் அறிவில்லாம பேசுற. நான் ஏன் கோழி திருடுனா? என்ன உள்ள பேச சொல்றல? உள்ள போய் வெளிய வந்து கட்டி பேசி செஞ்சு உள்ள போமா. எல்லாத்தையும் கொண்டாந்து இவனே குடு. உள்ள போமா. நான் ஏன் உள்ள போனாலும் நீ நீ என்ன பைத்தியமா? புடியா போற? யார் பைத்தியம்? யார் வந்த கையில வச்சு? எங்க கோழி தான்? பேச பாரு. எங்க கோழி தான்? கேட்க மாட்டேன். யாரை வந்து பண்ணடங்கற எங்க வந்து கட்டிக்க நீ? நான் புடிச்சு என்னோட பேசுறேன். என்னடி ஆச்சு? என்ன பிரச்சனை?
உடம்பு பூரா கீழே ஊத்திட்டாங்க. எங்க சௌராத்துல அவங்க தான் சொல்றாங்க. பின்னேனுங்க இப்படி சாமிக்கு நேர்ந்து விட்டு சேவை இப்படி அடிச்சு சாப்பிட தப்பு இல்லையா? இது நம்ம சேவல இல்லையேப்பா. ஏமா நாங்க அடிச்சது சேவை கோழில பொட்டை கோழிமா. ஆய முடி சும்மா இருமா. வடி சும்மா இருக்கா? இன்னைக்கு கோழி குழம்பு இல்லையா? அடச்சி. போன போது விடுமா. உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பதட்டத்தில் என்ன செய்யறோன்னு தெரியாம வீட்டில் வளர்த்த சேவல் பொழுது சாஞ்ச உடனே தானா வந்து அடைய போகுது. யாரும் மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இருங்க. போங்க. உன்னையும் அடிச்சிட்டாங்களா? சேச்சே சித்தப்பா தான். நான் எவ்வளோ சொன்னேன் அது நம்ம சேவல் இல்லைன்னு. கேட்டா தானே கடைசியில் நான் அவரை காப்பாற்ற வேண்டியது அடிச்சு. ஷூஷோ இவ்வளோ இங்க வேணா யாராவது பாத்துருவாங்க. மேல போலாம். அபி மாடிக்கு சொல்றேன் வா. வெயிலா இருக்கு. இங்கே இருக்கணும். யாராவது பார்த்தா உன்னை கொன்னுடுவாங்க. சத்தம் போடக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா அம்மா சரளா நில்லு. ஓடாத. அம்மா ஐயா இரு சரளா. ஐயா அம்மா ஐயா அம்மா சரளா அம்மி ஷவன் சரளா நில்லு. சரளா என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது விழுந்து வைக்கிறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அவனை போய் தூக்குராஜா, ரூம்ல படுக்கவே. எந்திரிங்க பெரியவரே, எந்திரிங்க. சொல்றது கேளு. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எல்லாம் விளையாட்டுல சேர்த்துக்கிறேன்.
என்ன சொன்னாலும் செய்றேன். ப்ளீஸ். என்ன சொன்னாலும் செய்வியா? என்னை பார்த்து எல்லாம் சிரிச்சிங்கள. இரு, இனிமே நான் எப்போ முன்னால வந்தாலும் நீ எனக்கு சல்யூட் அடிக்கணும். இப்போ முன்னாடி தான் நான் இருக்கேன். ஐயா வணக்கம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? நடசாத்தியாச்சே. சாமி கும்பிட்டாச்சு. என்ன உடம்புக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஐயா. பிரச்சனை என்னன்னு தெரிகிறவர் தான் பிரச்சனை. காலையில் ராஜாவை பார்த்தேன், எல்லா விவரமும் சொன்னேன். சேவலை நெந்து விட்டு அதை கருப்பருக்கு கொடுக்காதது தப்புத்தேன். வர்ற திருவிழாவில் படையல் போட்டு சேவலை கருப்பருக்கு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துடும். உங்கள் குடும்பமே ஒவ்வொன்று இருக்கும். கரெக்டுமா ஐயா? வாங்க. எல்லா இடமும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடும். அப்பா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார். எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வேலை கீழே போயிட போகுது. என்ன பதிலே இல்லை. தமிழ பாரு. போலீஸ்ல சேர போறாரா? தமிழ் என்ன பண்ற? தமிழ் என்ன பண்ற? என்னாச்சு தமிழ் உனக்கு? ஐயா ஐயா போதும் வா, விளையாடுறது போதும் வா. ஐயா சொன்ன மாதிரி பாப்பா வந்துருச்சு. எல்லாரும் வாங்க. எங்க? இங்க இல்லையே. எங்க இருந்து சத்தம் வந்தது? அப்ப எங்க போயிருக்கோம்? உள்ள போய் பாருங்க. பக் பக் பக். பக் 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 பக். என்னடா உள்ள எங்கேயும் இல்லையானே? பாப்பா கிடைச்சதா? இல்ல அத்தை. நாளை எங்கேயும் இல்லை சித்தப்பா. காணுமே ஆச்சு. சரி வாங்க. சரி நீ போய் தூங்க. எல்லா இடமும் தேடிட்டேன் மாமா. வீதியில் வேற ஏதோ சேவல் கத்தி இருக்கு. அரண்டவன் கணக்கு இரண்டெல்லாம் பேயின்றது மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. வா தமிழ், போய் படுக்கலாம். ஏமா பாப்பாவை தேடுறீங்க? அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல்மா, அதான். நேர்ந்து விடுறதுனா என்னம்மா?
நம்ம கேட்டதை சாமி செஞ்சார்னா பதிலுக்கு நம்ம சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அப்போ சாமியே நம்மள மாதிரி தானா? நம்ம ஏதாவது செஞ்சாதான் அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா? நமக்கு என்ன செஞ்சாரு? நம்மளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுறவர். அன்னைக்கு நமக்கு ஆக்சிடெண்ட் ஆக இருந்தப்போ கூட நம்ம எல்லாரையும் காப்பாற்றினது அவர் தான். அதுக்காக தான் நம்ம அவருக்கு பாப்பாவை கொடுக்குறோம். சாமி தான் பாப்பாவை கேட்டாரா? சாமி எப்படி கேட்பார் பாப்பாவை? அப்போ கேட்காத சாமிக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? எல்லாரையும் சாமி தான் காப்பாற்றுறாருனா அப்போ பாப்பாவையும் அவர் தானே காப்பாற்றணும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஐயா அதை பார்த்துட்டு வந்துருக்கா? ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். நான் வரட்டுமா? என்னண்ணே போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமா சொன்னார்னு வந்துட்டோம். சேவரெல்லாம் காணும்னு கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா அவங்க? என்ன பண்ணுறது, எல்லா இடமும் தேடியாச்சு. மாமாவுக்கு இன்ஸ்பெக்டர் தெரியுமா? பார்க்கலாம். சொல்லுங்க தம்பி. என்ன தெரியல? தெரியலையே. என்ன தம்பி, உங்க கல்யாணத்துக்கெல்லாம் நான் வந்திருக்கேன். உங்க மாமனார் ராயப்படோட நண்பர் அவர் தான் எங்களை அனுப்பிச்சு வச்சாரு. ஓ, அந்த ஆள் சிநேகிதனா நீ? என்ன சமாதானம் பேச ஆரம்பிச்சானா? கோவிச்சுட்டு புள்ள ஏற்றிட்டு போன ஓடுகாலி கழுதையெல்லாம் இனி நான் ஒன்னா சேர்த்துக்க மாட்டேன், போய் சொல்லு. இல்ல தம்பி, நான் வந்து என்னையா இல்லை இல்லைன்னு நடந்த என்னன்னு உனக்கு தெரியுமா? தம்பி, நாங்க வந்தது வந்தே எங்க சேவல் ஒண்ணு காணோம். சரியா போச்சு. உங்க ஊர்ல எல்லாமே ஓடுகாலி தானோ? இல்ல தம்பி, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல். கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா. யோ, அவன் கோயிலில் உள்ள சாமியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிடைக்காம தர்றேன். நீ வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட சேவலை காணோம்னு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற. கிளம்புங்கயா தம்பி. கொஞ்சம் யோ, படிச்சவளோட வந்திருக்கான்னு மரியாதை கொடுக்குறேன். இல்லைன்னா அந்த ஆள் பேர் சொன்னதுக்கே உன்னை தூக்கி உள்ள வச்சிருப்பேன். கிளம்புங்கயா. என்ன சேவலை காணாமா? கண்டுபிடிச்சு கொடுத்தா? கண்டுபிடிச்சு தருவீங்களா? கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்ல. எந்த ஊர்? கோட்டையூர். அந்த ஏரியானா பரட்டை. அவன் தான் எடுத்துருக்கணும். யாருங்க அவன்? அந்த ஏரியாவில் அவன் பெரிய கோழி திருடன். அவன் தான் அவங்க சேவலை திருடி இருக்கணும். அப்படின்னா நீங்களே அவனை பிடிச்சி சேவலை வாங்கி கொடுத்துருவீங்களா? கமிஷன் கொடுக்குறவனை கைது பண்ணுறது தொழில் தர்மம் இல்லை. வேணும்னா காட்டி கொடுக்குறேன். நேற்று வியாபாரம் ரொம்ப டல்லு. ஒரு சேவல் தான் கிடைச்சது. ஆனால் அது உங்கள் சேவலான்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடையாளம் ஏதாவது இருக்கா? அடையாளம் ரொம்ப சேட்டை செய்யுமோ? கையில் பிடிபடாதோ? ஆமாம். பயப்புள்ள படுத்து எடுத்துட்டான். பிடிக்கிறதுக்குள்ள பலப்பே சரியில்லையே. வேணாம் பரட்டை, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல். ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துடு. கோழி திருடி பழப்பு நடத்தினாலும் எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு. சாமி சேவலாக இருந்து நீங்கள் வலது காலில் சிவப்பு கயிறு கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருக்க மாட்டேன். உங்கள் சேவலுக்கு நீங்கள் கட்டியிருந்தீங்களா? இல்லை, அது வீட்டில். ஓ, கட்டலையா? அது உங்கள் தப்பு. என்னையா பண்ண? அப்போ வித்துட்டேன். வித்த காசு வைத்தியம் பண்ணவே சரியா போச்சு. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கேயா வித்த? தயவு செய்து கொடுத்துறியா? அது சாமி சேவல், எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஆமாம், வேணும்னா வந்துருமா? பார்த்தீங்கல்ல ஒரு கோழியை பிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம்னு. உங்கள் சேவலால் என் உடம்பு போச்சு. உங்களால் இன்றைக்கி ஒரு சேவல் போச்சு. அதுக்கு ஒரு 200, இதுக்கு ஒரு 300, ஒரு 600 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கினவனை காட்டுறேன். ஆயா பயப்பட துரு துரு நமக்க ஆட்டம் காட்டினா அதான் இங்கே வித்தேன். யோ, எங்க போறான் அவன்? என்னடா கணேசா? அவனை காணோம். ஒன்று செய்யுங்க, ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அவனை பார்த்தா சொல்கிறேன். பார்த்தா சொல்றியா? கோழி வாங்கி தரேன்னு தானே காசு வாங்கினேன். வாங்கினவனை காட்டுறேன்னு தான் சொன்னேன், வாங்கி தரேன்னு சொல்லலை. இந்த போய் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பொறுப்பு இல்லாமல் கோழியை தொலைச்சிட்டு பேச்சு வேற. போனா போதுன்னு விட்டா திருட்டு.
தேடிக்கிட்டே இருந்தேன். அது சொந்த கோழியாடா அது? இல்லைங்க, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட கோழிங்க. நீயாடா நடுவுல? வருதன்னிக்கே தாங்கலடா. உன்னால பொய் சொல்லி பொண்டாட்டிட்ட வாங்கின காசெல்லாம் போச்சு. யோ அதெல்லாம் விடியா, எங்க சேவல்? எப்படியா விழ முடியும்? பந்தயத்துல 300 ரூபா போச்சியா? அந்த சோகத்துல 500 ரூபாய்க்கு குடிச்சிட்டேன். அப்ப எங்க சேவல்? சேவல் சேவல் சேவல். என்ன இது? போனவங்க ஆளையும் காணோம், ஃபோனும் பண்ணல. என்னாச்சுன்னு ஒரு தகவல் இல்லையே. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க ஆச்சி. நீங்கள் வேணா பாருங்க, போனவங்க வரும்போது கண்டிப்பாக பாப்பாவோட தான் வரப்போகிறாங்க. சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா, கண்டிப்பாக கிடச்சிடும். தேனு, புளி தீர்ந்து போச்சு, கொஞ்சம் மச்சிலேருந்து எடு. என்னாச்சு? ஒன்றும் தமிழ் தமிழ் அம்மா கூப்பிடுறாங்க. இங்க வா, இங்க வா. தெரியுதா? பாரு. என்ன பாரு, புலி கூட. சொந்த கோழியாடா அது? டேய் மறுபடியும் முதல்ல இருந்தா? டேய், உன் பொண்டாட்டிட்டு வாங்கின காசெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்கடா. முதல்ல உண்மையை சொல்றா, அந்த கோழி எங்க? பாய்கிட்ட 200 ரூபா கொடுத்துட்டு உங்க சேவலை வாங்கிட்டு போங்க. காலை அது 250 ரூபா கோழி. என்ன பாய், 200 ரூபாய்க்கு தானே வாங்கினியா? வாங்கின நாளைக்கு வைக்க முடியுமா? எனக்கு 50 ரூபா லாபம் வேணாமா? அது நியாயம். என்னடா விளையாடுறீங்களா? எங்ககிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு ஏதோ உரிச்ச கோழியை காமிச்சு எங்க வீட்டு கோழிங்கிற, இதுல எப்படியா கண்டுபிடிக்கிறது? உங்க சேவலுக்கு மச்சம் கிச்சம் எதுவும் இல்லையா? நம்ம சேவலா இருக்காது. எடுத்தவன் சேவலை கறிக்கடையில் வச்சுட்டான். அப்பா அது நம்ம கோழியா இருக்காது, கருப்பை நம்மளை கைவிட மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. சரி அம்மாட்ட தான் சொல்ல வேண்டாம், நான் கூப்பிடுறேன். என்னம்மா ஆச்சு? இல்லை ஒன்றும் விவரம் தெரியலையா? சரி விட. சரி சரி வாங்க. என்ன மறுபடியும் ஃபோனை காணுமா? ஆமாம். அக்கா ஃபோன்ல இருந்து மிஸ் கால் கொடுக்க சொல்வியே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டிப்ஸ் ஏன்டா இங்கே தான் வச்சிருந்தேன். டேய் என் ஃபோன் எங்கடா? என்ன கேட்டா? டேய் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். டேய் போடா. மா மாமாவும் அங்கே தான் இருக்காங்களா?
மா திருப்பி கூப்பிடுறேன்னு சொன்னா. என்னடா என் ஃபோன் எங்க? என்ன கேட்டா? ரூம்ல தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு? எப்ப பாரு எங்கேயாவது வச்சிரு. எனக்கு என்ன ஜோஷியமா தெரியும் நீ எங்க வச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. யாருக்கும் இந்த வீட்டு பொறுப்பே இல்லை. இவனுக்கு இதே வேலை தேனு. எல்லாத்தையும் தொலைச்சிருவான். பாப்பா ஒரு பேர் இருக்க மாட்டேங்குது. இவர்தான் ஆனால் லானா கானா சூனா சுவாமிகள். இந்த சுத்து வட்டாரத்திலே பெரிய ஜோசியர். இவர் வெத்தலை எடுத்து மை தடவி பார்த்தாருன்னா உலகமே தெரியுமா? அதில் நம்ம பாப்பா தெரியாதா என்ன? உங்களுக்கு வெத்தலை ஜோசியம் பார்க்கணுமா? ஆமா சாமி. ஆமா சாமி. முனியா வெத்தலை எடு. எப்பயாவது யாராச்சும் வராங்க, கையில் வச்சுட்டு இருக்க முடியுமா? மூதேவி சீக்கிரம் போய் வாங்கிக்கலாம். வெத்தலை வேணுமா? இருக்கா? இருக்கு. எங்க வெத்தலையில் தெரியுமா? வெத்தலை எதுங்கிறது முக்கியம் கிடையாது, போடுற மை தான் முக்கியம். ஓ, மை இருக்கா? அங்காள பரமேஸ்வரி பாவம்பரியா வெட்டுடையா காளி, பூச முடியும் முன்னே புண்ணியனே உன் காவல், மண்டு முடியும் மட்டும் மன்னவனே உன் காவல், வடக்கு பார்த்த எல்லைக்கு வல்லவனே உனை அழைத்தேன், தெற்கு பார்த்த எல்லைக்கு தென்னவனே உனை அழைத்தேன், ஊரு தடம் பிடித்து உத்தமரே வாருமையா, ஊரு தடம் பிடித்து உத்தமரே வாருமையா. தெரியுது 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 தெரியுது. வீடு தெரியுது வீடு தெரியுது. வீடு தெரியுதான். வீட்டை திறந்தா வாசல் தெரியுது, வாசல திறந்தா கதவு தெரியுது, கதவு தெரியுது. சாமி, வாசலும் கதவும் ஒண்ணு தானே, முற்றம் தெரியலையா? முத்தம் தெரியுது முத்தம் தெரியுது. முத்தத்தை தாண்டி கன்னி மூளை ஈசானிய மூளை, ஈசானிய மூளைய தாண்டி போனா, ஈசானிய மூளைய தாண்டி போனா கொஞ்சம் இருட்டா இருக்கே. ஆச்சி, வீட்டில் யாராச்சும் இருந்தால் ஃபோன் பண்ணி லைட்டை போட சொல்லுங்க, இருட்டா தெரியுதான். இப்படி மைய போட்டிருந்தா இருட்டா தெரியாம சுண்ணாம்பு போடணும். இப்ப பாருங்க என்ன தெரியுது? சேவல் தெரியுதா? தெரியுது தெரியுது. ஆச்சி, சேவல் தெரியுதா? தெரியுதா? எங்க தெரியுது? நல்லா பாருங்க, சேவல் தெரியுதா? எங்க தெரியுது? தெரியலையா? வீட்ல தான் இருக்கு. வச்சதொரு தச்சனைக்கு வகை பிரித்து பாருமையா, வச்சதொரு தச்சனைக்கு வகை பிரித்து பாருமையா, வச்சதொரு வெத்தலைக்கு வகை பிரித்து சொல்லுமப்பா. ஏதோ ஒரு போக்கில் தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க. நானாடா சொன்னேன். ஒட்டு மொத்த குடும்பம் சேவல் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கு. சேவல் மட்டும் கிடைக்கல, நம்ம பலி தான். இவ்வளோ பெரிய வீட்டில் ஆழத்தினாலே கிடைக்காது, அதுவும் இல்லாத சேவலை எப்படா தேடுறது? பாதி வீடு தேடுறதுக்குள்ளேயே பொழுது சாஞ்சிடும். பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வெத்தலை ஜோசியம் பழிக்காதே பழிக்காதே. எப்ப இருந்து? இப்ப இருந்து. ஓ, ஓகே ஓகே. 30 கோழி முட்டை 300 சாராயம் 300 சாராயம். தெரியுது தெரியுது. வீட்டை திறந்தா வாசல் தெரியுது, வாசலை திறந்தா கதவு தெரியுது. எத்தனை திட்டாலும் வெத்தலை திட்டா போல, வெத்தலை வழி போக்கு வேண்டும் ஒரு மனப்போக்கு. வச்சதொரு தச்சனைக்கு வகை பிரித்து சொல்லுமப்பா. ஈசானிய மூளை இடப்பக்கம் தென்மூளை, தென்மூளை ஓரத்துல தெப்பம் இருக்குதம்மா, தெப்பம் இருக்குதம்மா. கன்னி மூளை கரட்டு மூளை, கீழ்பக்கம் கரட்டு மூளை, ஓரத்துல கட்டம் இருக்குதம்மா, கட்டம் இருக்குதம்மா, கட்டம் இருக்குதம்மா. கரட்டு மூளை ஓரத்துல கட்டம் இருக்குதம்மா, கட்டம் இருக்குதம்மா. தமிழ் இப்ப நான் சும்மா போலீஸை பார்த்தா திருடன் பயந்தானே ஆகணும். களவு போன வஸ்துவ கண் கொண்டு காட்டுமப்பா,
கண் கொண்டு காட்டுமப்பா, கண் கொண்டு காட்டுமப்பா. முத்தம் தெரியுது, மூளை தெரியுது, மூளை முழுக்கெல்லாம் இருட்டா தெரியுது, இருட்டா தெரியுது. எங்க இருக்க, எந்த திசை இருக்க? சாமி நிறுத்துங்க. எங்க வீட்டை எங்களுக்கு சுத்தி காட்டுறீங்களா? எங்க இருக்குன்னு ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. சும்மா என்ன நடந்துக்கிட்டு அந்த அப்பவே சொன்னால இருட்டா தெரியுதுன்னு தேடித்தான் பார்க்கணும். இருட்டான இடமா? எந்த திசை இருக்க? எங்க வீட்டில் இருட்டான இடம்னா மச்சி தான் இருக்கு. சேவல் என்ன மச்சிலியா இருக்க போகுது? சாமி, சேவலை தேடுறேன்னு கோழியும் சேர்த்து பிடிச்சிட்டீங்க. பெரிய ஆள் தான் நீங்க. மூதேவி மூதேவி சும்மா இரு. மொத்த பிரச்சனையில நம்மள மறந்துட்டாங்களே, நிம்மதியா இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு நாய் புலப்படா. நான் கூடவே இருந்து பார்க்க முடியுமா? அவளுக்கு தெரியாது? அவ என்ன சின்ன பொண்ணா? ஏய் இந்தா அப்பா பேசணுமா? ப்ளீஸ் வேணாம்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ் வேணாம்மா. இந்த பேசு. ஹலோ. குடும்பம் ஒன்றாக்கணும் தான் எல்லாரும் இங்கே வர சொன்னேன். ஒருவேளை இங்கே வராமல் இருந்திருந்தா மனசாலையாவது ஒன்றாந்துருப்பாங்கன்னு தோணுது. என்னம்மா உள்ளவா? என்னம்மா? என்னாச்சு பெரியப்பா? உங்களுக்கு கோபமே வராது இன்னைக்கு ஏன்? அது செந்தில் தப்பில்ல. குழந்தைங்க தப்பு செஞ்சா பெரியவங்க தானே கண்டிக்கணும். அண்ணனை தப்பு பண்ணுச்சு. அது இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. புரியலையா பெரியப்பா? பெரியம்மா உங்களுக்கு யாரு? பெரியம்மா என்னுடைய மனைவி, சொந்த மாமா பொண்ணு. அது மாதிரி தானே அவ்வளோக்காவை செந்தில் அண்ணாவும். அப்புறம் ஏன் கோவம்?
புரியலையே பெரியப்பா. பாப்பா கிடைச்சிருச்சு. ஐயா பாப்பா கிடைச்சிருச்சு. ஆச்சி பாப்பா கிடைச்சிருச்சு. பாப்பா கிடைச்சிருச்சு. எல்லாரும் வாங்க. பாப்பா கிடைச்சிருச்சு. ராஜா, பாப்பா எங்க? எங்க பாப்பா? பாப்பா எங்க ராஜா? சொல்லுங்க. என்ன சொல்லு? பாப்பா எங்க? கேக்குறேன். சொல்லு. ஏன் வாய் திறக்க மாட்டே? சொல்லு ராஜா. ஏன் வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க? எங்க? சொல்லு பாப்பா. எங்க? பாப்பா எங்க ராஜா? யோ கிறுக்கா, அறிவில்ல? இன்னும் பாப்பாவே கிடைக்கல. எதுக்கு இவங்கள கூப்பிட்ட? கோழி இல்லையா? இல்லாத கோழிக்கு ஏன்டா கூப்பிட்ட எங்களை எல்லாம்? எதுக்கு எங்களெல்லாம் கூப்பிட்ட? ராஜா, எல்லாரும் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கோம். இங்க போய் விளையாடிட்டு இருக்க. எல்லாரும் வர சொல்லி எதுக்கு நிக்க வச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பாப்பா எங்க? பாப்பா கிடைச்சது ஏன் போய் சொன்ன? பாப்பா எங்க ராஜா? கொழுக்கட்டை வச்சிருக்க. யோ கேக்குறாங்களே. சும்மா நிறுத்துங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த திருவிழாவுக்காக நீங்கள் எல்லாம் வருவீங்க. வீடே நிறைஞ்சு கலகலன்னு இருக்கும்னு ஐயா ஒவ்வொரு நாளும் கனவு கண்டதை கூட இருந்தே பார்த்தவன் நான். அவரை நான் சந்தோஷமாக பார்க்குறத நீங்கள் எல்லாரும் எப்போவாது திருவிழா விசேஷம்னு வந்துட்டு போகும்போது தான். யார் கண்ணு பட்டதோ நீங்கள் எல்லாரும் இருந்தும் வீடே வெறிச்சிட்டு கிடக்கு. ஐயா நான் உங்கள் வேலைக்காரன் தான். ஆனால் என்னையும் நீங்கள் உங்கள் மகனை நினச்சி வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆளாக்கியிருக்கீங்க. இந்த குடும்பம் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும். சாப்பிடுவாங்கன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதான் பாப்பா கிடச்சிருச்சுன்னு போய் சொன்னேன். குடும்பம்னா சண்டை சச்சரவு எல்லாம் தான் இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரும் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் ஐயாவே போய் பார்த்து வாங்கி சமைச்சு வச்சது. அவர் மனசு கோணாமல் இருக்கிறதுக்காவது நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுங்க ஐயா. எல்லாரும் போ எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் போடு. போமா போ. ஐயா நீங்கள் கும்பிடுற சாமி உங்களை கைவிட மாட்டேன். நீங்கள் வேணா பாருங்கள், நாளைக்கு திருவிழாவுக்கு முன்னாடி பாப்பா கண்டிப்பாக கிடச்சிரும். வழி மாறி போயிடுச்சே எங்க கூட விளையாடும் வெடக்கோழி. ஒரு வேளை ஆசமும் தெரியலையே நான் தேடுவேன் அதை எங்க போய். ஓகே, நீ பார்த்தது யார்கிட்டையும் சொல்லாத. நாங்கள் பார்த்தது யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இருக்கியா வைக்க போரில் இருக்கியா கூற மேல ஏறி நீயும் வேற ஊரு போனியா கொண்ட வச்ச சேவலே சண்டை போட போனியா மஞ்ச காட்டு கோழிய கொஞ்சி பேச போனியா
தேடுறோம் ஓடுறோம் தேடுறோம் தேடுறோம் வீட்டுக்கு வாயேன் பாப்பா. ஒரு நாள் இல்ல ஒவ்வொரு நாளும் தூக்கம் போகுது போப்பா. கொக்கரக்கோழி பக் 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 வருமே தேடி. கம்மாங்கரையில் இருக்கியா, களத்து மேட்டில் இருக்கியா, எங்கே நீயும் இருக்கியா, தந்தி ஒண்ணு அடிப்பியா, தப்பு தப்பா தேடுறோம் துப்பு ஒண்ணு குடுப்பியா, குப்பை மேட்டில் போய் நீயும் குப்புறப்படுத்து கிடக்கியா. தமிழ் தான் வீட்டில் பாப்பா ஒளிச்சு வச்சிருக்கான்னு யாருக்கும் தெரியாது. நம்மள தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். என்ன? ஐயா என்ன எவ்வளவு தூரம்? சாமி சேவலை காணோம். எங்க தேடியும் கிடைக்கல. ஐயா என்னையா சொல்றீங்க? அந்த சேவலுக்கு பதிலா அது சாமிக்குன்னு நின்று விட்ட சேவல். சாமிக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியுமா ஐயா? இதனால என் பிள்ளைங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனைன்னு. அது சாமி கையில் தான் இருக்கு. காலையில் பலி பூஜை. நீங்கள் அது வரை எவ்வளவு முடியுமோ தேடி பாருங்க. வாங்க ஐயா. ஐயா சொன்ன மாதிரி பாப்பா வந்துருச்சு. எல்லாரும் எந்திரிங்க. அண்ணா அண்ணா அம்மா ஆச்சி, ஐயா சொன்ன மாதிரி பாப்பா வந்துருச்சு. எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. இருக்கிற வேலையே இல்லை. பக் 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 பக். பொறுத்துறீங்க. பக் 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 bak 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 bak
பக் 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 பக். என்னம்மா தூங்கல? கவலைப்படாதம்மா, பாப்பா வந்துடும். Salute. டேய் பாத்து சரவணா பாத்து பத்தாலும் வந்துட்டு. அப்பா மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு நல்ல நேரம் முடிஞ்சிடும். கோயில் நடை சாத்துறதுக்குள்ள திருவிழாக்கு நீங்கள் எல்லாரும் போயிட்டு வந்துடுங்க. அப்பா நீங்களும் அம்மா மா you know one thing தமிழ் தான் பாப்பா ஒளிச்சு வச்சிருக்கா. பாப்பா மேல தான் இருக்கு. சீக்கிரம் கிளம்புமா. மாமா என்னப்பா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன? தமிழ் தான் பாப்பா ஒளிச்சு வச்சிருக்கா. பாப்பா மேல தான் இருக்கு. ம் நீ கோயிலுக்கு போல? போகல. ஏன்? நீங்க போல? சாமி சேவலை எங்கன்னு கேட்டா சொல்ல வேண்டியதானே? அதான் உங்களுக்கு தெரியும்ல மேலதான் இருக்குன்னு. சொல்ல வேண்டியதானே? எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. எங்க?
இங்க தானே இருக்கு. நெஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க? உண்மையிலே கிடைச்சிருச்சு. எல்லாரும் வாங்க. பாப்பா கிடைச்சிருச்சு. உங்களில் யாரோ ஒருத்தர் பண்ண தப்புனால நம்ம ஒட்டுமொத்த குடும்பமே சாமியோட கோவத்துக்கு ஆளாக பார்த்தது. அவங்கள அந்த கருப்பறையை மன்னிச்சாலும் சரி, நான் மன்னிக்க மாட்டேன். கோயில் முன்பாக அமைந்திருக்கும் வண்ண மின்வெளி கலையரங்கில் வண்ணமராவதி ஆடுகள்
ஐயா வாங்க வாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? சேவல் கிடைச்சி சாமிக்கு படைச்சிட்டீங்க போல இருக்கு. நாங்கள் குடும்பமாக சைவத்துக்கு மாறிட்டோம். பயங்கர கூட்டம் இல்ல? அப்பா அப்பா ஏய் அப்பா, லவன், எனக்கு திடீர்னு எதுவுமே சொல்லாம நல்லா இருக்கேன் எப்படி குமரா. leave கிடைச்சது? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா. வேலையை விட்டுட்டேன். என்னது? அதை விட நல்ல வேலை கிடைச்சிருக்கு. வாங்க மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா வந்தது. எப்படி இருக்கீங்க மாமா? என்னம்மா இப்போ சந்தோஷமா உனக்கு? சர்ப்ரைஸா இருக்கட்டும் என்னதான். முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடலாம். மன்னிச்சுக்குங்க ஐத்தா, தப்பு செந்தில் மேலே தான். நான் தான் தேவையில்லாமல் இது ஏதோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை முருகா, அவனுக்கும் முறை பொண்ணு தானே. அவன் வயசுல நம்மளும் அதானே பண்ணியிருப்போம். நான் என்ன என் பொண்ணை என் வீட்டிலேயே வச்சுக்க போறேன்? 7-8 வருஷம் கழிச்சு யாருக்காவது கட்டி வைக்க தான் போறேன். அது உங்க பையனா இருந்தா சந்தோஷம்தான். மாமா மொத பையனுக்கு. லவ் யூ பா. நல்லா சாப்பிடுங்க. நிறைய போடுங்க. இந்த மாதிரி சாப்பாடு உங்க தங்கச்சி சமைச்சா சத்தியமா கிடைக்காது. இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட சாப்பிடு போறேன். தமிழ். உதவாங்க போற. எனக்கு போதும். உன் அத்தை என்ன இப்படி மிரட்டுறா? சாம்பார் தான் சாப்பிடு. சாம்பார் சூப்பர் இல்ல முருகன், ராத்திர. ஹலோ, அப்பா எனக்கு டெண்டர் ஓகே ஆயிடுச்சுப்பா. சூப்பர்ண்ணே, கலக்குங்க. Congratulations. Thank you, ஐயா. Wonderful news. அப்படி போடு. சூப்பர். சரி மாப்பிள்ள, அடுத்த வருஷம் கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க. அடுத்த வருஷம் என்ன மாமா, வருஷம் வருவோம். நாங்களும் வருவோம் மாமா, குழந்தையோட. சந்தோஷமா. சரவணன் எங்க? வர மாமா. சரி மாப்பிள்ள. பத்திரமா போயிட்டு வாங்க. பை. பை. போயிட்டு வாங்க. தக்காளி எவ்வளோப்பா? கிலோ 20 ரூபா ஆச்சு. 20 ரூபாயா? சும்மா வாங்க ஆச்சு, 2 ரூபா குறைச்சி தரேன். வேணாம் நீயே வச்சு. வாங்க ஆச்சு, வாங்கிட்டு வாங்க ஆச்சு. ஐயாக்கு பச்சி போட்டு கொடுக்கலாம், வாங்கிட்டு வாங்க ஆச்சு. என்ன விலை என்ன? வெண்டைக்காய் எவ்வளோம்மா? என்ன காய் வாங்குறதுனே தெரியல. ஐயாக்கு ஒரு ஃபோனை போடு. ஹலோ, நான் தான். என்ன சாப்பாட்டுக்கு ஐயாக்கு என்ன வேணும்னு கேளுங்க. வெண்டிக்காய் கிலோ 10 ரூபாய்க்கு, வெண்டிக்காய் கிலோ 10 ரூபாய்க்கு. மூளைக்கு நல்லது, மூளைக்கு நல்லது. ஆரஞ்சு பழம் அம்மா ரத்தம் ஓடுறதுக்கு நல்லது.
50 ரூபா, கிலோ 50 ரூபா. கட்டை ஓட்டத்துக்கு நல்லதுமா, வாங்கம்மா. வாங்க, ஆரஞ்சு கிலோ 50 ரூபா, கிலோ 50 ரூபா, ஆரஞ்சு. ஏடா டேய் அது என்ன அந்த கேமரா என்ன வேணும்? எடுங்க எடுங்க எடுங்க. அம்மா அந்த கூட எடுமா. எடுமா 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 எடுமா. எடுமா சரி.